மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை நான் உண்டாக்குகிறேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். உண்மைதான். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜின் படி ஆண்டவர் ஒரு மனிதன் தனிமையாக இருக்கிறான்னு சொல்லி திருமணத்தை ஆண்டவர் செஞ்சு வச்சா, இவங்க மனைவியும் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்காக போயிடுறாங்க. குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்க படிப்பு அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையவே முழுவதுமாய் இழந்து போயிடுறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் ஒருவர் திருமணம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படின்னா இதில் தேவ சித்தம் இருக்குதா அப்படின்னு கேட்பீங்கன்னா 100% நான் சொல்கிறேன், நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் உங்கள் மனைவியை கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் தனியாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டு பண்ணுறாரு. அந்த ஏற்ற துணையை விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு திருமணம் என்கிறதான உறவுக்குள்ள உடன்படிக்கைக்குள்ள இணைக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் பிசாசினுடைய தந்திரத்திற்குள்ளாக நீங்கள் அடிமைப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ சரீர பிரகாரம் நாம் பிரிந்து வாழுகிற, வேலையின் நிமித்தமாய் இருக்கிற, வெளிநாட்டில் இருந்து ஃபோன் மூலமாய் குடும்பம் நடத்துவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு ஏற்ற துணையை கொடுத்து இணைக்கல. மாறாக ஒரே இடத்திலிருந்து ஒரே சரீரமாய் இருந்து தங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யும்படியாக தான் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் குடும்பமாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் உன் இளம் வயது மனைவியோடு மகிழ்ந்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் ஒரு வேளை இந்த வார்த்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், தனிப்பட்ட விதத்தில் வெளிநாடுகளில் வெளி தேசங்களிலோ நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து உங்களோடு கூட உங்கள் மனைவியோ அல்லது மனைவி நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீர்கள் என்று சொன்னால் கணவனோடு கூட இணைந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்துங்க. கர்த்தர் அதில் தான் ஆசீர்வாதத்தின் நன்மையும் மகிழ்ச்சியும் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிசாசினுடைய தந்திரத்திற்கு இடம் கொடுத்து பிரிந்து வாழ்வதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.